ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 ஆப் சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 20/8/2024 ஸ்ரீசக்தி SS 429க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டுட்டால் ஒரு நம்பர் எப்போதுமே கிடச்சிக்கிட்டு இருக்கும். சில நண்பர்களுக்கு வந்து கெஸ்ஸிங் ஒன்றும் பிடிபடாது, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போலில் வந்து 246 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 853,246. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா ஏபிசி போலில் வந்து 993, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 347,993. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4Dயோட நம்ம பி போர்டை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸும் கிடைக்கிது நண்பா. இப்போது இந்த ட்ராஃப் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 4 எக்ஸாம்பிளையும் செக் பண்ணிடலாம். நான் வந்து இந்த 878லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 949. ஸோ நம்மளோட எக்ஸ் வந்து 4Dயும் பி போர்டும். ஸோ இதில் 4Dயில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு 9 இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 7 இருக்குது. ஸோ இந்த 9 7 தான் நம்ம கூட்ட போகிறோம், கழிக்க போகிறோம். அதாவது 9 + 7 = 6. 9 - 7 = 2. 6 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 878க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 2. இப்போ இந்த 878க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 247 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ போர்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிளில் ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 247க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளை உருவாக்கியிருக்கோம். யார் நேற்றைக்கானதோ முந்தநாத்திக்கானதோ குழப்பிக்க வேண்டாம். இப்போ நம்ம 247க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 118. இதில் 4Dயில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து 8, இதில் பி போர்டில் இருக்கிறது நம்மளுக்கு 4. அப்போ 8 + 4 = 2. 8 - 4 = 4. 2 4 இருக்குது. நம்மளுக்கு இந்த 247க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு நம்பர் வந்து 2 4. ஸோ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 2 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டு நண்பா. இப்போ இந்த 247க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 478. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ மட்டும். ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு, இந்த ட்ராவிலும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 2 ட்ரா முடிஞ்சிச்சு, 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது நண்பா. இப்போ நம்ம 478க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 285 இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து 4Dயும் நம்ம வந்து பி போர்டு தான் எடுக்க போகிறோம். இதில் நம்மளுக்கு 4Dயில் இருக்கிறது 5, பியில் இருக்கிறது 7. ஸோ இதை நம்ம அப்படி கீழே எடுத்துக்கலாம். 5 + 7 = 2. 5 - 7 = 2. ஸோ இந்த இடத்துல நம்ம கூட்டினாலும் கழிச்சாலும் நம்மளுக்கு வந்து 2 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 478க்கு அப்புறம் நம்மளுக்கு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல சிங்கிள் நம்பராக கிடச்சிருக்கு. அதனால் இந்த இடம் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு நண்பா. ஸோ இதுக்கு முந்தின ட்ராக்கள் நான் கண்டினியூஸாக பார்த்தேன். சேம் ஃபார்மெட் தான். ஒரே நம்பர் கிடைக்கும்போது நம்மளுக்கு மிஸ் ஆகுது. அதனால் இதில் அடிஷ்னலாக இன்னொரு நம்பரை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. ஸோ 2 இருக்கிறதுனால நம்ம இந்த இதை நம்மளுடைய அந்த பி போர்டு அல்லது நம்மளுடைய அந்த 5 இதோட நம்ம கூட்டிடலாம் நண்பா. ஸோ அப்படி கூட்டும்போது நம்மளுக்கு டச்சு மிஸ் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து ட்ரா நான் செக் பண்ணும்போது சேம் ஃபார்மெட்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இதை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதனால் ஏ போர்டு
அல்லது ஆல். இங்கே 2 அதோட 2 வந்து நம்ம 5ஓட கூட்டும்போது 7, 7ஓட கூட்டும்போது 9. ஸோ 2, 7, 9 சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் நண்பா. இப்போ இந்த 2, 7, 9 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 4, 7, 8க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 9, 9, 3 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஸோ 3 நம்பராக எடுத்திருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி பெய்ட்ஸாக கிடைக்குது நண்பா. ஸோ நான் இதை ஏமாத்துறது சொல்ல, நான் இதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் கெஸ்ஸிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் நம்ம போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஸோ இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்படி தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதில் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸுகளும் கிடச்சிருக்கிறதுனால தான் நான் குறிப்பிட்ட ட்ராக்கில் மட்டும் இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 993க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம வந்து இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 347 இருக்குது. இதில் 4Dயில் இருக்கிறது 7, பி போர்டில் இருக்கிறது 9. ஸோ இந்த ரெண்டையும் மட்டும் நம்ம கீழே எடுக்கலாம். அதாவது 7 + 9 = 6, 7 - 9 = 2, 6 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 993க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 993க்கு அப்புறம் நம்மளுக்கு 6 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 993க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 2, 4, 6. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 and 2, 6 and 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த இடம் ஒரு நல்ல வின்னிங் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சி வின் பண்ணால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் நண்பா. அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு ஏசி மெத்தடில். இப்போ நம்ம 4 ட்ரா பார்த்துட்டோம். ஸோ போன ட்ராவுடைய எக்ஸாம்லையும் நம்ம வந்து எடுத்து சொல்லிட்டோம். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 2, 4, 6 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம வந்து ஏ போர்டு எடுக்க போகிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்த்தலாம். 2, 4, 6 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 853. இதில் நம்மளுக்கு 4Dயில் இருக்கிறது வந்து 3, பி போர்டில் இருக்கிறது 4. அப்போது இந்த 2 மட்டும் நம்ம கீழே எடுத்துக்கலாம். 3 + 4 = 7, 3 - 4 = 1. அப்போ 7 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நண்பா. ஸோ ஃபார்மெட் படி தான் நம்ம எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இதை நம்ம அப்படி கீழே எடுத்ததெல்லாம் 7 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இது உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. லாஸ்ட்டு 2 ட்ராவும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே டபுளாக இருந்தால் நம்மளுக்கு மறுபடியும் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7, 7 அல்லது 1, 1. ஒருவேளை சிங்கிளாக இருந்துச்சுன்னா 7, 1 அல்லது 1, 7 வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்லேயே சொன்னது தான் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேண்டாம் மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் நான் ஏற்கனவே சொன்னது போல் நேற்றுக்கான முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 20/8/2024 ஸ்ரீசக்தி SS 429க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.